இந்த பதிவு யாருக்கானதுன்னா, தொழில் செய்ய வர பசங்களுக்காக தான். எதுக்காக இந்த பதிவுனா, இன்றைக்கி ஒரு பையன் கடைக்கு வந்தால், ஆனால் இது மாதிரி சூடம் தயாரித்து விற்கிறோம் புதுசாக, நீங்கள் தேவை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு கொண்டாந்து தரோம் அப்படின்னாப்புல. சரிடா தம்பி, ஒரு வார தேவை இருக்குது, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஆல்ரெடி இந்த சுற்று வட்டாரத்தில் 10 கிலோமீட்டருக்குள்ளேயே 5வது நபர் இந்த நபர் சூடம் தயாரித்து விற்கிறதுல. எனக்கு என்னென்னா, இந்த கெப்பாசிட்டி எவ்வளோ, இந்த மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ, இவ்வளோ எவ்வளோ தேவை இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இவங்க பாட்டு ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்களே, இவங்களால் ரன் பண்ண முடியுமாங்கிற தாட் இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த பதிவு போகணுன்னு தோணுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், தொழில் செய்ய வரீங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன சர்வே மாதிரி டீட்டெயிலிங் பண்ணிங்க. மார்க்கெட் வேல்யூ இருக்குது, ஆல்ரெடி எத்தனை பேர் இதை செய்கிறாங்க, ஹோல்சேலர் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு பண்ணுங்கள். பண்ணதுக்கு பின்னாடி யோசித்து எந்த பயனும் கிடையாது. இப்போ நீங்கள் சின்ன விஷயந்தான், அதில் கண்டிப்பாக 2 to 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ரிட்டர்ன் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு மேபி இந்த தொழிலே வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலைக்கு போயிடுவீங்க. எப்போதுமே எப்படி சொல்கிறது, தொழில் செய்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப பொறுமை வேணும். மேபி நீங்கள் அதை கண்டினியூவாக ரன் பண்ணாலுமே குறைஞ்சது 2-3 வருஷம் ஆகும் நீங்கள் உங்கள் போட்ட முதல் எடுக்கிறதுக்கு. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் சொல்கிறேன், உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. தொழில் செய்ய வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் நீங்கள் அதை பற்றி புரிஞ்சுக்கிறீங்கிறத பொறுத்து தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. பண்ணதுக்கப்புறமேலுக்கு தப்பு பண்ணிட்டோமே மட்டும் யோசிச்சிடாதீங்க. அதான் என்னோட சின்ன வேண்டுகோள். நல்ல எண்ணங்களை விதைச்சி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.